எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். குளிர்காலம் வந்தாச்சு. சூடா ஏதாவது குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். இன்னைக்கு சூப்பர் ஹெல்த்தியா இம்யூனிட்டி பூஸ்ட், மசில் ஸ்ட்ரென்த், பாடி டீடாக்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ற மாதிரி ஒரு அருமையான சூப் பண்ணலாமா? இது முருங்கைக்கீரை சூப். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் 2 லவங்கம், 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் வறுப்பட்டு வாசனை வந்ததும் 4-5 பல்லு பூண்டு, நறுக்குன ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நறுக்குன 2 வெங்காயம் சேர்த்து 1 நிமிஷம் வதக்குங்க போதும். இது கூட ஓரளவு பெருசா நறுக்குன 2 தக்காளி சேர்த்து அதையும் 1 நிமிஷம் வதக்குங்க போதும். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்குறேன். இந்த பாசிப்பருப்பை நான் ஒரு பவுலில் 15 நிமிஷமா ஊற வச்சு சேர்க்குறேன். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுல 3 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் இங்க ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கிளீன் பண்ணி நல்லா கழுவி தண்ணி இல்லாம வடிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு போல் அளவு இருக்கிற இந்த முருங்கை இலைய குக்கர்ல சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குக்கரை மூடி வெயிட் வச்சு 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணுங்க. 2 விசில் வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வடிகட்டிடலாம். ஒரு ஸ்ட்ரெயினர்ல தண்ணியை வடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதுல பிரியாணி இலையை மட்டும் எடுத்துட்டு மற்றதை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்க போறோம். ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு ஸ்மூத்தான பேஸ்டாக அரைச்சிக்கலாம். பாருங்க எப்படி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கோம்னு. இப்படி அரைச்சிங்கன்னா சரியா இருக்கும். சூப் நல்லா க்ரீமியாக வரும். இப்போ இந்த பாத்திரத்தில் வடிகட்டி வச்ச தண்ணியை முதல்ல சேர்த்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ இது கூட அரைச்சு வச்ச முருங்கை இலை கலவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க வீட்டில் இந்த மாதிரி ரெகுலரா ஹெல்த்தியான சூப்ஸ் எல்லாம் செய்வீங்களா? எந்த மாதிரி சூப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இது எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்ற சூப் ரெசிபிஸோட லிங்க்ஸும் நான் தரேன். அதையும் நீங்க பார்த்து ட்ரை பண்ணலாம். சூப் கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்க கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். சூப் கொஞ்சம் கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்தா சரியா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க கொஞ்சமா உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ முருங்கைக்கீரை சூப் சூப்பரா தயாராயிடுச்சு. இந்த சூப்பை நீங்க சூடா ஒரு பவுல்ல வச்சு உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்து சர்வ் பண்ணுங்க. நல்ல சூடா ஃப்ரெஷ்ஷா முருங்கைக்கீரை சூப் பிரமாதமா இருக்கு. இதோட ருசி அவ்வளோ நல்லா இருக்கும். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த சூப்பை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் முருங்கைக்கீரை வாங்கும் போதெல்லாம் இதை நீங்க செய்வீங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்க.
The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.